நல்ல சூப்பரா ஒரு கிரீமியான தக்காளி குழம்பு செய்யலாமா? 10 இட்லினாலும் உங்க குட்டீஸ்களுக்கு பத்தாது. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார வந்து எடுத்துக்கிறோம். ஒரு 5, 6 வத்தல் வந்து நல்லா கழுகிட்டு எடுத்துக்கிறோம். அப்பதான் எரிவு கம்மியா இருக்கும். கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரே ஒரு பல்லு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். 2 2 பச்சை மிளகாய். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு தக்காளியில வந்து புளி இருக்கும். இந்த புளிப்போட சேர்ந்து தக்காளி புளிப்பும் சேரும்போது சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்ட் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டா இருக்கும். தக்காளி வந்து ஒரு 5, 6 தக்காளி வந்து நல்ல பழத்தக்காளி. எனக்கு மீடியமா தான் இருந்துச்சு. நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப இது எல்லாமே நல்லா அரைச்சு வரணும். நமக்கு அந்த வத்தலோட கலரும், இந்த தக்காளியோட கலரும் சேரும்போது தான், அந்த தக்காளி குழம்புக்கே ஒரு வித்தியாசமான ஒரு கலர் வந்து கிடைக்கும். தேவைப்பட்டால் காஷ்மீரி மிளகாய் பொடி இருந்தா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. பாருங்க சூப்பரா நமக்கு வந்து கண்ணா தொறக்கும்போதே பச்சை மணம் வந்துச்சு. ஒரு பயத்தோட தான் அதாவது வருமோ அப்படின்னு நெனச்சேன். இல்ல நல்லாவே வந்துச்சு. இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னா ஊத்திக்கலாம். இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2மே சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். தேவையான கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்குருவோம். சேர்ந்து அது எல்லாமே ஒன்று போல வெந்து வருது. நல்லா வேகட்டும். நம்ம அரைச்ச விழுத வந்து இது கூட சேர்த்துக்குருவோம் அடுத்து. சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமா விடுங்க. விட்டுட்டு நீங்க கொஞ்சோண்டு நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லனா தேங்காய் எண்ணெய் சேருங்க. இப்ப நம்ம தக்காளி குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வெந்து அந்த பச்சை மணம் வந்து மாறி வரட்டும். அப்பதான் அந்த குழு குழுன்னு நமக்கு அந்த கிரீமியா தெரியும். இந்த நேரத்துல நான் வந்து அந்த சைடு இட்லிக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். நல்லா நான் இப்போ வந்து ஒரு பவுல்ல வந்து மாத்திட்டு இட்லி வந்து வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து வைக்க போறேன். உங்க குட்டீஸ்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறந்துடாதங்க. ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இந்த நேரத்தில் இட்லியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. என் குட்டீஸுக சாப்பிட போகிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும்.